சாந்தி. இன்றைய முரளி பூர்வஜ் மற்றும் பூஜ்யத்தின் நினைவிலிருந்து நான் ஆத்மா, பூர்வஜ் ஆத்மா, மூதாதையர் ஆத்மா, அப்புறம் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மா அப்படிங்கிற நினைவிலிருந்து அனைவருக்கும் அலௌகிக பாலனை செய்யுங்கள். இதுதான் இந்த முரளியினுடைய தலைப்பு. பாபா சொல்கிறாரு, எல்லாருக்காகவும் அலௌகீகமான பாலனை, அதாவது எல்லைக்கு அப்பாற்பட்ட பாலனை, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு கேர்னஸ், ஒரு கேர்ஃபுல்னஸ், ஒரு பாலனை, தமிழில் என்ன சொல்ல, வளர்ப்பு, அதை செய்யணும். ஆகையினால இன்றைக்கி எல்லாத்துட்டையும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நம்ம மதுபனில் கூட பார்க்குறோம், ரோட்டில் நம்ம வெளியில் போகும்போது அங்கே உள்ள நிறைய ஏழை குழந்தைகள் நம்மளை சுற்றி அப்படி மேய்ச்சிக்கிறாங்க, மொய்க்கிறாங்க, ஏதாவது கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு எப்படி பாலனை பண்ணுவீங்க? அலௌகீக பாலனை எப்படி பண்ணுவீங்க? பையா தேதோ, டோலி தேதோ, மாதாஜி தேதோ, பேஞ்சி தேதோ அப்படின்ட்டு கேட்டுட்டு உங்கள் பின்னாடியே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பிரகாஷ்மணி பார்க்குக்கு போகும்போது நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி பார்ப்போம். ஏழை குழந்தைகள் டோலி தேதோ, பையா பேஞ்சி டோலி தேதோ, மாதாஜி டோலி தேதோ அப்படின்ட்டு கேட்பாங்க. டோலி தான் கேட்பாங்க, அவங்க வேறு எதுவும் கேட்குறதில்ல குழந்தைங்க. சரி, அவங்களுக்கு எந்த மாதிரி டீச்சர், அவங்க பைசா கூட கேட்பாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி அலௌகிகமான பாலனை எப்படி பண்ணுறது? அவங்கள நம்ம எப்படி பாலனை பண்ணுறது? லௌகீக பாலனைன்னா நம்ம டோலி கொடுத்துடலாம், இல்லைன்னா காசு கொடுத்துடலாம். ஆனால் நமக்கு காசு கொடுக்க முடியாது, டோலி அந்த டைமில் நம்ம கையில் இருக்காது ஆக்சுவலி. அப்போ பணம் கொடுக்க முடியாது. எப்படி பாலனை பண்ணுவீங்க? அவங்களுக்கு அன்பே தேவையில்லை ஆக்சுவலி, அவங்க பைசா தான் கேட்குறாங்க. அன்பு யாருக்கு வேணும்? காசு கொடு அப்படிம்பாங்க. நீங்கள் ஏதாவது கொடுக்காத வரைக்கும் உங்களை விட மாட்டாங்க.
ப்ராக்டிக்கலாக நம்ம கேட்குறோம், எப்படி அந்த நேரத்தில் ஹேண்டில் பண்ணுறது? நம்ம பாலனையும் கொடுக்கணும், அவங்களுடைய மனசையும் உடைச்சிடக்கூடாது. எப்படி? பாபா இந்த முரளியில் 3 விஷயத்தை சொன்னார். பாலனை அப்படின்னா என்ன? ஸ்தூலமான சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க சக்திசாலி ஆயிடுறாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க. பாபா ஆத்மாவனுடைய சக்திக்கான விஷயத்தை சொல்கிறாரு. பாபா ஆத்மாவனுடைய விஷயத்தை சொல்கிறாரு. ஆத்மாவனுடைய பாலனை, அலௌகிக பாலனை. இதன் மூலமாக ஆத்மாவுக்குள்ள சக்தி எப்படி நிறையிறது? ஒரு கண்ணில்லாத மனிதர் தன்னுடைய பூர்வஜ் கிட்ட போகிறாரு, மூதாதையர்கிட்ட போகிறாரு. ஃபுல் டே பேசிகிட்டே இருக்காங்க. ராத்திரி ஆயிடுச்சு. அவர் பிறந்ததுலேருந்தே அவர் குருடு தான், அவர் கண்ணு தெரியாது. அவர் வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு போகிறதுக்கு வெளியில் வராரு. அந்த வயசானவர் இவர்கிட்ட ஒரு விளக்கு கொடுக்குறாரு, லால்டன் விளக்கு. லால்டன் விளக்கு தானே அணையவும் செய்யாது, எரியவும் செய்யும். அதை கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு தான் கண்ணே தெரியாது, இது விளக்கு கொடுத்தா என்ன, இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, நான் போயிட்டே இருக்க போகிறேன். எனக்கு பகலாக இருந்தால் கூட எனக்கு இருட்டாக தானே தெரியுது. அவர் சொல்கிறாரு, இது உனக்கான விளக்கு இல்லை, நீ இருட்டில் நடந்து பழகிட்டா, உனக்கு இருட்டு ஒன்று தான், வெளிச்சம் ஒன்று தான். அது மற்றவங்களுக்கு தெரியணும் இல்லையா, அவங்க உன் மேலே இடிச்சிடக்கூடாது. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு அவருடைய பயணத்தை தொடங்குறாரு. போயிட்டே இருக்கிறாரு. ஒருத்தர் அவரை இடிச்சிடுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அதாவது நீயும் குருடனா? நான் தான் விளக்கு வச்சுருக்கேன், உனக்கு ஒரு வேளை கண்ணு தெரிஞ்சிருந்தா நீ அதை பார்த்துருப்ப, அப்போ நீ இடிக்காமல் போயிருப்ப, அப்போ நீ என்ன மாதிரி குருடன் தானே அப்படிங்கிறார். ஆமாம், நானும் லால்டன் விளக்கு வச்சுருக்கிறேன் மற்றவங்களுக்கு தெரியறதுக்காக, ஆனால் எனக்கு தெரியாது. அதாவது ஒரு கண்ணு தெரியாதவர் இன்னொரு கண்ணு தெரியாதவர் கூட இடிச்சுக்கிறாங்க 2 பேருக்கும். இது கதை கற்பனையாக இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இது மிக ஆழமான ஒரு கருத்து. பாபா சொல்கிற ஞானம் அப்படின்னா வெளிச்சம், பிரகாசம். நம்ம ஞானத்துக்கு எப்போ வர்றோமோ அப்போ நமக்கு ஒரு லால்டன் விளக்கு கிடச்சிருது. கார்த்திகை தீபம் நேற்று ஏற்றுனாங்கள, அதே மாதிரி ஒரு தீபம் நமக்கு கிடச்சிருச்சு ஞானத்துக்கு வந்ததும். நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொரு பிராமணர்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனாலும் அங்கே கண் இல்லாததுனால நிறைய சண்டைகள் வருது, நிறைய மோதல்கள் வருது. ஞானத்தினுடைய ரொம்ப ஆழமான விஷயங்களும் நமக்கு இப்போ தெரியும், பாபா கொடுத்துருக்குறாரு. அதனுடைய சிந்தனைகள் செய்து நம்மளும் ரொம்ப ஆழத்தில் நம்ம திங்க் பண்ணி வச்சுருக்குறோம். யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி நம்மகிட்ட மாட்டுறாங்க அப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஞானத்தையும் நம்ம சொல்லி அவங்களுடைய வாயை அடைக்க வைக்கவும் முடியும் நம்மளால். அந்தளவு திறமைசாலிகளாக இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு பாபா குழந்தைகளும். எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள சாந்தப்படுத்தாமல் விட மாட்டோம். அந்தளவு கெப்பாசிட்டி உள்ள குழந்தைகளும் இருக்காங்க, ஞானத்தினுடைய சக்தி உடையவங்க. எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்லேயும் அவங்கள ஜெயிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் அப்புறம் அந்த முரளி நமக்கு சத்தியத்தினுடைய மார்க்கத்தை காட்டுது. அது எப்போ நமக்கு ப்ராக்டிக்கலாக வரும், யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அது நம்முடையதாக மாறும். அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும், அந்த பாயிண்டினுடைய அனுபவம். இல்லைனா புத்தியில் ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள உட்காந்துருக்கும். ஒரு நியூஸ் கிடச்சிது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸினுடைய விஷயமாக தான் அங்கே உட்காந்துருக்குமே தவிர அது நம்மளுடைய அனுபவம் ஆகாது. எப்போ நம்ம அதை அப்ளை பண்ணுறோமோ, நமக்குள்ள அனுபவங்கள் வருதோ, அப்போ தான் அது நம்மளுடையதாக மாறும். இந்த முரளியில் பாபா முதல் கடலாக இருக்கிறாரு. 7 கடலில் முதல் கடல் பாபா செய்திகளின் கடலாக இருக்கிறார். செய்தி அனுப்புவதின் கடல். நிறைய வாட்ஸ்அப்பில் வருது, நிறைய ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, எத்தனை விஷயங்கள், யூடியூப்பு, எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ சாதனங்கள் மூலமாக நமக்கு பாபாவுடைய செய்திகள் கிடைக்குது. நம்மளும் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் இந்த ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ பாபாவுடைய சேவை ரொம்ப பயங்கர வேகத்தில் போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட யூடியூப் சேனல்கள் மூலமாக நிறைய பேருக்கு ஆத்ம ஞானம் மற்றும் பரமாத்மா ஞானத்தினுடைய அந்த இறைவி செய்தியை கொடுக்கக்கூடிய சேவை மும்முரமாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஸ்பீடாக, நம்ம எதிர்பார்க்கறதை விட ரொம்ப ஸ்பீடாக இருக்குது இந்த சேவை. எப்படி பாபா வரும்போது அவங்க யாரெல்லாம் எனக்கு இமெயில் அனுப்பியிருந்தாங்களோ, கார்டு அனுப்பியிருந்தாங்களோ அவங்களுக்கும் நான் அன்பு நினைவு கொடுக்குறேன், எந்த விதமான ரீதியில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கு நான் அன்பு நினைவு கொடுக்குறேங்கிறாரு. நீங்கள் அனுப்பாட்டால் கூட நினச்ச உடனே எனக்கு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாரு. தர்ம ஆத்மாக்கள், தர்ம பிதாக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கூட நீங்கள் தான் ஞானம் கொடுக்குறீங்க. உங்கள் மூலமாக தான் அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த ஞானத்தை அடைகிறாங்க. அதன் மூலமாக செய்தி அவங்கள போய் சேருது. இந்த ஞானத்தினுடைய பிராப்தியும் எடுக்கிறாங்க அவங்க. அதனால் பாபா நமக்கு செய்திகள் கொடுத்துட்டே இருக்கிறாரு, மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறாரு.
அதனால் அதில் கடனாக இருக்கிறார் பாபா. செய்தியில் கடல், மெசேஜின் கடலாக இருக்கிறார் பாபா. வந்து சாகார சரீரத்தில் வந்து செய்தி கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் அவ்யக்த சரீரத்தில் வந்தும் செய்தி கொடுக்குறாரு. அப்புறம் டெய்லி வாரம் போகு மெசேஜ் மூலமாக போகு வைக்கும்போதும் அந்த பாண்டவன், சாந்திவன், ஞான் சரோவர் 3 இடத்துலையும் போகு வைக்கிறாங்க. அவங்க மூலமாகவும் பாபா செய்திகள் அனுப்புகிறாரு அப்பப்போ. அப்புறம் முக்கியமாக ஸ்பெஷல் டேஸில் முக்கியமான தீதிகள் மூலமாக கூட நமக்கு மெசேஜ் கொடுக்குறாரு. யாராவது சரீரம் விட்டு போக வைக்கிறாங்கன்னா அவங்களுக்காகவும் மெசேஜ் அனுப்புகிறாரு. எவ்வளோ விதத்தில் பாபா மெசேஜ் நமக்கு கொடுக்குறாரு. அதனால் பாபா அந்த செய்திகளின் வதன செய்தி, எந்த செய்தியோ மொத்தத்தில் ஒரு செய்தி, மெசஞ்சர், ஓஷன் ஆஃப் மெசஞ்சர், கடலாக இருக்கிறார். மெசஞ்சரில் மெசேஜ் கொடுக்குறதுல கடலாக இருக்கிறார். எப்படி நீங்கள் நடக்கணும், எப்படி நீங்கள் உட்காரணும், எப்படி எந்திரிக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு பாபா மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. செய்திகள் மெசேஜ் நமக்கு அனுப்பிட்டே இருக்கிறாரு. நிரந்தரமாக அனுப்பிட்டே இருக்கிறாரு. நீங்கள் ஆன்லைனில் இருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி, ஆனால் பாபா நிரந்தரமாக அவர் அனுப்பிட்டே இருக்கிறார். அடுத்த கடல் பாபா வந்து ஸ்மிருதிகளின் கடலாக இருக்கிறார். இந்த ஒரு கடல் மட்டும் டெய்லி வந்துடுது இல்லையா? பூர்வஷ் ஆத்மாக்களே, பாபா சொல்கிறாரு, உங்களுடைய சக்திகளை மீண்டும் நினைவில் கொண்டு வாங்க. நீங்கள் யார் என்பதை உணருங்கள். உங்கள் சக்திகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது, காரியம் செய்வதற்காக, உங்களுடைய கட்டளைக்காக. ஹனுமான்ஜியை காட்டுறாங்க இல்லையா? ஹனுமான் அவர் மறந்துட்டார் அவருடைய சக்திகளை. அதே போல் நீங்களும் மறந்துட்டீங்க குழந்தைங்களே, உங்களுடைய சக்திகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியல. பாபா அதனால் நினைவுபடுத்துகிறார். நீங்கள் யார். அங்கே எப்படி ஒரு இந்த கரடியை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி ராமாயணத்தில் ஆஞ்சநேயருக்கு ஒரு ஜென்மத்தினுடைய நினைவு மட்டும் அவர் நினைவு கொடுக்கல, ஸ்மிருதியை கொண்டு வரல. அவர் பல ஜென்மங்களுக்கான ஸ்மிருதியை நமக்கு கொடுக்குறாரு. மலரும் நினைவுகள் நம்மளோடது நமக்கே மறந்து போச்சு, பாபா அதை ஞாபகப்படுத்துகிறார். நம்மளுடைய மலரும் நினைவுகளை அவர் ஞாபகப்படுத்துகிறார். அடுத்தது வந்து நினைவுகளின் கூடவே அடுத்தது அனுபவங்களின் கடலாக இருக்கிறார் பாபா. எவ்வளோக்கெவ்வளோ நமக்கு நினைவுகள் வருதோ அந்த நினைவுகளை நம்ம அனுபவங்களாக மாற்றுறோம். இப்போ இப்படி வந்து வானிலை கூட வந்தது இல்லையா, புது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சச்சின் பாய் எடுத்த கிளாஸில் கூட நம்ம கேட்டோம் இல்லையா, டெய்லி நித்தம் புத்தம் அப்படிங்கிற டெய்லி புதுமையான விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணணும். புதுமை ஏதாவது புகுத்தணும், புது அனுபவங்களை அடையணும். அப்போ நமக்கு குதூகலமாக இருக்கும், கொண்டாட்டமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை நமக்கு போர் அடிக்காது, இன்னும் முன்னேறிட்டே இருப்போம். இல்லை அப்படின்னா போர் அடிச்சிருச்சு, உற்சாகம் இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே நின்றோம். இறங்குங்களை கூட சிலவங்க போயிடுவாங்க நிறைய பேர். நேற்று நான் ஒரு பிரதரை மீட் பண்ணேன். அவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து உங்களை பார்த்து 10 வருஷம் ஆச்சு, ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு பலவீனம் இருந்ததோ அதே பலவீனம் இன்றைக்கும் இருக்குது அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, டெய்லி மல்யுத்தம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சில நேரம் அது ஜெயிக்குது, சில நேரம் நான் ஜெயிக்கிறேன், மாற்றி நடந்துகிட்ருக்கு. அதாவது முற்றிலுமாக அது அழியலை, இன்னும் இருக்குது, ஃபைட் பண்ணுது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது, ஆனால் அது ஆழமாக பதிஞ்சிருக்கு. நம்ம அது கூட சண்டை போடாமல் நம்ம ஆனந்தம், ஆத்மாவுடைய உண்மையான தாகம் என்ன, ஆனந்தம். அந்த ஆனந்தத்தினுடைய அனுபவத்தை செய்யும்போது, அந்த ஆனந்தத்தால் நம்மளை நிரப்பும்போது, ஆனந்தத்தால் நிறைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பலவீனங்கள் ஒருவேளை நம்மளை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட நம்ம சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம் என்னுடைய பலவீனத்துக்கூடையே. இப்போ எனக்கு பேச வரல, என்னை பேச சொல்லிட்டாங்க கிளாஸில், அப்புறம் கேள்வி கேட்குறாங்க கிளாஸில், அதனால் நான் வந்து பின்னாடி உட்காந்துருக்கணும், முன்னாடி உட்காந்தா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பயத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த மாதிரி பின்னாடியே ஓடி, இந்த கிருஷ்ணருக்காக சொல்லுவாங்களா, அவர் வந்து ரன் ஷோடுன்னு அவருக்கு பேர். அதாவது யுத்த காலத்தை விட்டு அடிக்கடி ஓடி போயிடுவார் பயந்து. அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. யுத்தத்துக்கு பயந்து ஓடிடுறாங்க. யுத்த காலத்தில் இருந்தால் தானே சண்டை, யுத்த காலத்தை விட்டே போயிடுறேன் அப்படின்ட்டு. அதனால் ஓடக்கூடாது. இந்த மாதிரி கற்றுக்கணும். எப்போ கற்றுக்கிறது? நிறைய பேர் அப்படி இருக்காங்க, கிளாஸுக்கு நாங்கள் வர்றதில்ல, இங்கே வந்து உட்கார்றதில்ல, ஆனால் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. இங்கே ஆஸ்பத்திரியில் உள்ளவங்களே அப்படி இருக்காங்க நிறைய பேர். அவங்க கிளாஸுக்கு வர்றதில்ல, ஆனால் நம்மளை கேட்குறாங்க கேள்வி. இன்றைக்கி தான் இந்த பாயிண்ட் வந்தது, நீ கேட்கலையா அப்படின்ட்டு நம்மளே கேள்வி கேட்குறாங்க. எல்லாம் சோசியல் மீடியாவில் வந்து அவங்களுக்கு கிடச்சிருது. அப்போ இவர் வந்து ஒழுங்காக கேட்குறதில்ல, கேட்டு இந்த காதில் விட்டுடுறாரு, அந்த காதில் கேட்டு. அதனால் இந்த ஒரு பயம் இருக்குது. எப்போவுமே கிளாஸில் வந்தால் கேள்வி கேட்பாங்க, அதனால் கிளாஸிலேருந்து தூரமாக இருக்கணும். இப்போ நாங்கள் சின்ன வயசில் வந்து ஆரம்பத்தில் ஞானத்தை கேட்கும்போது
அந்த கீதா பாடசாலைக்கு போவோம். அந்த கீதா பாடசாலை போன உடனே அந்த அங்கே வீட்டினுடைய ஓனர் இருப்பார். அவர் பயங்கரமாக கேவலமாக திட்டுவார். ஒயிட் ரைஸ் போட்டுட்டு பேட்ஜ் போட்டால் அவர் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுவார். ரொம்ப பயங்கர கேவலமாக திட்டுவார். சில நேரம் நம்ம சைக்கிளில் போயிருப்போம், சைக்கிளில் காற்று பிடிங்கி விட்டுருவார். நீ எப்படி போவேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவார். பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுவார் அந்த வீட்டுக்காரர். அப்போ அந்த சில நேரம் ஒரு நேரத்தில் அப்படி வழியில் நின்ட்டார். எப்படி நீ உள்ளே போகிறேன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு. அதாவது பாபாவனுடைய ஞானம் அப்படிப்பட்டது. எவ்வளோக்களோ நமக்கு விரோதம் வருதோ அவ்வளோக்களோ அதனுடைய போதை நமக்கு அதிகமாகுதுல்ல, பார்த்துருவோம் அப்படின்ட்டு. அதனால் விரோதங்கள், சவால்கள் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில், பிராமண வாழ்க்கையில். இல்லை அப்படின்னா நம்ம பார்த்துக்க போனால் எப்போவுமே ஒரே சுமூகமாகவே இருக்குது, எப்போவுமே சேஃப் ஜோன்லேயே இருக்கிறோம், பாதுகாப்பாகவே இருக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும், சோம்பேறித்தனம் வந்துடும். நம்ம யானம் கேட்போம், யோகா பண்ணுவோம், ஆனால் அந்த ஊக்கம் உற்சாகம் இருக்காது. அந்த ஃபீலிங் இல்லாமல் சும்மா ஒரு உணர்ச்சி இல்லாத ஒரு ஜடம் மாதிரி உட்காந்து கேட்டுட்ருப்போம். வானிலையும் மஜா வராது, யோகாவிலேயே மஜா வராது. சும்மா அந்த ப்ரெசென்ட் போட்டிருப்போம், அங்கே போய் அட்டன் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி ஆயிரும். அதனால் சவால்கள் ரொம்ப முக்கியம். இப்போ அனுபவங்கள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பாபா அனுபவத்தின் கடலாக இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எனக்கு லெட்டர் அனுப்பியிருந்தார், மெசேஜ். நீ வாழ்க்கையில் அனுபவமே பண்ணல அப்படின்னா நீ எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? உனக்கு எப்படி தெரியும்? அனுபவமே பண்ணல அப்படின்னா அனுபவத்தோடு எப்படி பேச முடியும்? சும்மா தான் பேசலாம். அந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் கிராஸ் பண்ணவே இல்லை, அப்போ எப்படி நீங்கள் அந்த விஷயத்தில் அனுபவத்தோடு பேச முடியாதுல்ல? சும்மா தியேட்டிக்கலாக வேணால் சொல்லலாம், ஒரு பாட புத்தகத்துலேருந்து படித்தது மாதிரி வேணால் சொல்லலாம். ஸ்கூலு காலேஜில் கூட இருக்குது இல்லையா, தியரி கிளாஸும் இருக்குது, கூடவே ப்ராக்டிக்கல் கிளாஸும் இருக்குது. ரெண்டுமே படிக்கிறதோட ப்ராக்டிக்கலும் அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி அதில் ரெண்டுமே முக்கியம். அதனால் அனுபவம் பண்ணும்போது நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமலே மறைஞ்சிருக்கும். அதை நம்ம தெரியாமலே இருந்திருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ளேருந்து திடீர்னு விழித்தெழுத்து முன்னாடி நிற்கலாம். அதை பார்த்தோம் இல்லையா, இப்போ கிளாஸில் சச்சின் பாயோட கிளாஸில் இப்படி புது கண்டுபிடிப்புகள் எப்படி உருவாச்சு, எல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாகவே உருவாச்சு, எதிர்பார்க்காம வந்தது. ஒருத்தர் கிளாக்கு கடிகாரம் கண்டுபிடிச்சது எப்படின்னு பார்த்தா, அவர் கண்டுபிடிச்சிட்டு இருந்தது வேறு, அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. அது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி அது கண்டுபிடிக்க முடியல, டைம் அதாவது வரவே இல்லை. உடனே அவர் கோபத்தில் தூக்கி வீசிட்டார், திடீர்னு ஒத்த அடி தூக்கி. அதாவது இது மேக்னெட்டினுடைய ஜென்மம் அப்படின்னு சொல்லலாம். கடிகாரத்தினுடைய ஜென்மம் கூட இப்படி தான் ஏற்பட்டது, அது ஞாபகம் இல்லை. இதே மாதிரி இது நான் சொன்னது, இப்போ சொன்னது காந்தத்தினுடைய கண்டுபிடிப்பு அந்த டைமில் அப்படி தான் வந்தது. இதே மாதிரி சேம் மெத்தடில் தான் கடிகாரத்தினுடைய கண்டுபிடிப்பும் நடந்தது. அதே மாதிரி அந்த சைக்கிள் டயர், அந்த பஸ்ஸில் உள்ள டயர், வண்டியிலலாம் டயர் இருக்குல்ல, அந்த டயர் கூட அப்படி தான். முதல்ல சாதாரண ரப்பரில் செஞ்சு வச்சுருந்தாரு, கண்டுபிடிச்சாச்சு அந்த ரப்பரில் டயரு. அது பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் ரொம்ப உருகி போயிடுது, தானாகவே அந்த வெடிச்சிருது. ஏன்னா ரப்பர் இல்லை, உருகிறோம். அப்போ நிறைய விதத்தில் ட்ரை பண்ணி பார்க்குறாரு, என்ன பண்ணுறது, வெயில் காலத்தில் கூட அது ஒன்றும் ஆகக்கூடாது, அப்போ தானே வண்டி ஓட்ட முடியும். வெயில் காலத்துலலாம் உருகி போயிடுது, ஒட்டிக்குது ரோட்லேயே. அப்போ அவர் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தார், கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர், இன்னொரு சயின்டிஸ்ட்டு, அதாவது ஒரு கெமிஸ்ட்ரி இதில் லேபில் இருந்து கந்தகத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கந்தகம் எடுத்துகிட்டு வேறு யார்கிட்டையும் அனுப்பி விட்ருக்காங்க. அவர் கொண்டு அந்த ரப்பர் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துல கொண்டு வச்சுட்டார் அந்த கந்தகத்தை. அது கந்தகமும் அந்த ரப்பரும் மிக்ஸ் ஆகிடுச்சு தானாகவே அந்த வெயிலில், சூட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்க்குறாரு, கந்தகம் காணோம். கந்தகத்தை பார்த்தா கந்தகம் அங்கே கரைஞ்சிருச்சு ரப்பர் கூட. அப்புறம் என்ன பண்ணிட்டேன் இப்படி, கந்தகம் எவ்வளோ வேல்யூ, அதை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு அவர் எடுத்து அந்த ரப்பரை எடுத்து பார்க்குறாரு. ரொம்ப ஒரு விதமான ஒரு திக்னஸ் ஃபீல் ஆகுது அவருக்கு. அப்புறம் உருக்குறாரு நெருப்பில் வச்சு, பார்த்தா உருகவே இல்லை. இந்த மாதிரி இப்போ உருகாத டயர் இப்போ உருவாகிருக்கு இல்லையா, லாரியில், பஸ்ஸில், எல்லாத்துலேயுமே. அந்த உருகாத டயர் உருவாகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சீன் தான் காரணமாக இருந்தது. இந்த மாதிரி பல கண்டுபிடிப்புகள் எதிர்பாராமல் நடந்திருக்கு. அதே போல் உங்களுடைய பலவீனங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அது கூட ஒரு நாள் உங்களிலிருந்து விடுபட்டு போயிடலாம். அதனால் அந்த ஆராய்ச்சியிலே முழு மூச்சாக இருங்க. அப்போ ஒரு நாள் போயிடும் தானாகவே. இல்லைன்னா அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்குள்ள ஒரு நாள் உதயமாகும். அதன் மூலமாக நீங்கள் அந்த இதை கான்க்யூர் பண்ண முடியும், வெற்றி கொள்ள முடியும். அதனால் நம்ம அதிலே ஈடுபட்டுருக்கணும், அது முற்றக்கூடாது. அதுக்குன்னு பலவீனங்கள் போகவே இல்லைன்னு விட்டுறக்கூடாது. எல்லோரும் சொல்லுவாங்க,
நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க, உங்களுக்குள்ளே என்ன மாற்றம் வந்திருக்கு, நீ எதுக்கு போய் நீங்கள் யோகா கிளாஸுக்கு ஓம் சாந்திக்கு போய் என்ன ஆனால் வீட்டில் ஒரே அசாந்தி அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம அதுக்குள்ளே இருக்கும்போது ஒரு நாள் நம்ம போக போக கடைசியில் நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட விட்டுறாதுங்க. ஆனால் விட்டுற மட்டும் கூடாது. விட்டுறோம் அப்படின்னா மாயா தொற்றும். அதனால் மக்கள் நிறைய விதமாக சொல்லுவாங்க. சில விஷயங்களுக்கு நம்ம பதில் கொடுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதனால் மனிதர்கள் அவங்களாம் ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் அப்படியே வராமல் இருக்காங்க. ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர், நீ அங்கே போனால் வெங்காயம் சாட முடியாது, என்னத்துக்கு போகிற அப்படின்ட்டு சொன்னோன்னே நிறைய பேருக்கு சொல்கிறாங்க. நிறைய பேர் அப்படியே இங்கே போனால் இது சாப்பிட முடியாது, அப்போ போகக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. வர்றவங்களையும் கெடுத்து விட்ருவாங்க. அதனால் மனிதர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் உங்களை பாருங்கள், நீங்கள் ஈடுபட்டே இருங்க, ஒரு நாள் கண்டிப்பாக மாற்றம் என்பது நிகழும். இப்போ அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ அனுபவங்களின் கடல். அடுத்தது 4வது பாலனையின் கடலாக இருக்கிறார் பாபா. இந்த ஞானத்தில் நமக்கு எப்படி பாலனை கிடச்சிதோ, அதாவது இப்படி சொல்ல முடியாது, எல்லாருக்குள்ளேயும் ஒரே மாதிரியான விசேஷ குணம் இருக்குது. ஆதிகள்கிட்ட இப்படி இருந்தது, அப்போ சிஸ்டர் இப்படி இருக்காங்க, அந்த மாதிரி கம்பேரிசனும் இருக்குது, சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு குணம் வேறு வேறு. சிலர் நல்லா பேச்சு திறமை இருக்குது, அவங்க பேச்சாற்றல் மூலமாக பாலனை பண்ணுறாங்க. சிலர் சென்ட்ரலில் இருக்காங்க, அவங்களுக்கு பலவித ரூபத்தில் ஆல்ரவுண்டு சேவை கிடச்சிருக்கும், அந்த சேவையின் மூலமாக அவங்களுக்கு பாலனை கிடைக்கிது. இப்படி ஒரு காட்டில் எல்லா மிருகங்களும் ஒன்றா சேர்ந்தாங்க. இப்போ நாய் வந்தது, அதுக்கு குறைக்கக்கூடிய விசேஷத்தன்மை இருந்தது. அப்புறம் அதுக்கு ஒரு நுகரும் சக்தி நிறைய இருக்குல்ல, வாசனை ஸ்மெல் பண்ணக்கூடிய சக்தி. இதே மாதிரி ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷ தன்மைகள் இருந்தது. மீன் இருக்குது அப்படின்னா அது தண்ணியில் நீந்தது கூட தெரியும் அதுக்கு. அப்போ அங்கே ஒருத்தர் சொன்னார், அதாவது இப்போ நாய்க்கு குறைக்க தெரியுதுல்ல, அதை நீ மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடு. மீன் இருக்குதுன்னா மீன் ஜம்ப் பண்ண நீ கற்றுக்கோ, இந்த நாய் மாதிரி அப்படின்னு மிக்ஸ் பண்ணி விட்டார் எல்லாத்தையும். அப்போ எல்லாம் ஒரு வாரம் கழித்து பார்க்குறாங்க, எல்லாம் அது நகர முடியாமல் கிடக்குதுங்க. அதாவது அது இன்னொருத்தருடைய விசேஷத்தன்மையை தனக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணதுனால கை காலெலாம் உடஞ்சி போச்சு. மீனால் தண்ணியை விட்டு லைட்டாக கூட ஜம்ப் பண்ண முடியல, நாயால் குறைக்க முடியல, அந்த அளவுக்கு கண்டிஷன் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியை அவங்கள விட்டு போகிற அளவு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க, இன்னொருடைய ஸ்பெஷாலிட்டியை. ஒவ்வொரு மிருகங்கள் உயிரினங்களுக்கும் அவங்கவுங்களுக்குன்னு வாழ்க்கை, அவங்க பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு விசேஷத்தன்மைகள் ஃபிக்ஸ் ஆகிருக்குது. அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. நம்ம ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்குமே ஒரு விசேஷத்தன்மைகள் கண்டிப்பாக இருக்குது. பாலனைங்கிறது வெளியில் தெரிகிற மாதிரி இல்லை. நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நம்ம மறைமுகமாக ஒத்துழைப்பு செய்கிறோம், உதவி பண்ணுறோம் அப்படின்னா அது கூட ஒரு பாலனை தான். பாபா நேரடியாக நம்மளை பாலனை பண்ண முடியாது, அதனால் இன்டைரக்டாக சிஸ்டர்ஸ் மூலமாக, பிரதர்ஸ் மூலமாக நமக்கு பாலனை கொடுக்குறாரு. அடுத்தது சேவைகளின் கடல் பாபா நமக்கு எப்போவுமே அவருடைய பாலனையை நம்ம எடுக்கிறோம், ஞானத்துக்கு வர்றோம், பாலனை எடுக்கிறோம், அன்பை அடையிறோம் அப்படின்னா நமக்கு உடனே ஊக்க உற்சாகம் வந்துடுது. மற்றவங்களுக்கும் சேவை பண்ணணும்னு ஊக்கம் உற்சாகம் வந்துடுதா, அப்போ நம்ம சேவை பண்ண ஆரம்பிக்கிறோம். சேவை கூட எப்படி பண்ணணும், ஊக்கம் உற்சாகத்தோடு பண்ணணும். கடமைக்கு இதோ சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு பண்ணுறது வேறு, ஊக்கம் உற்சாகத்தோட மற்றவங்க சொல்கிறாங்கன்னு செய்யாமல் சொந்த விருப்பத்தோடு செய்யும்போது அந்த சேவை முழு மடங்கு பலனை அடையும். நம்ம யாருக்காவது செஞ்சோமோ அவங்களும் பலன் அடைவாங்க, நமக்கும் ஒரு குஷி கிடைக்கும். நம்ம சாப்பிட்றோம், நடக்கிறோம், கடைக்கு போகிறோம், ஏதாவது சாமான் வாங்க போகிறோம், அந்த வழியாக போகிறோம், இந்த வழியாக போகிறோம் அப்படின்னா அது சாதாரண கர்மம் தான். ஆனாலும் அந்த நேரத்தில் சாதாரண கர்மம்னு நினச்சி பாபா நினைவில் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா, அந்த பாபா நினைவில் இருந்தோன்னா அந்த சாதாரண கர்மத்தில் கூட நம்மளுடைய எண்ணம் மகான் எண்ணமாக இருந்ததுனால அது கூட மிக சிரேஷ்டமான ஒரு கர்மத்தின் கணக்கில் எடுக்கப்படும். ஒருவேளை இது சாதாரண கர்மம், ஸ்டேஜில் நான் பேசும்போது மட்டும் நான் எல்லாருக்கும் முன்னாடியும் நல்ல ஒரு ஸ்திதியில் இருப்பேன், பாபா நினைவில் நல்லா இருப்பேன், பாத்திரம் வளர்க்குறேன், சாதாரண ஏதாவது வேலை செய்கிறேன் அப்படின்னா அப்போ நான் சாதாரணமாக தான் இருப்பேன் அப்படின்னா அது தப்பு. ஏன்னா எந்த ஒரு காரியமும் சாதாரணம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஸ்திதி தான் சாதாரணமாக மகானா அப்படிங்கிறது நிர்ணயிக்குது. நீங்கள் நல்ல ஸ்திதியிலிருந்து சாதாரண காரியம் செஞ்சால் கூட அது கூட மகான் காரியமாக மாறிடும். ஏன்னா உங்களுடைய பூஜ்ய சுரூபம் கோவிலில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தூங்குறது, நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு கை கழுவுறது எல்லாத்துக்குமே ஒரு இதாக கொண்டாடுறாங்கல்ல. சாமி இப்போ விஸ்ராம் பண்ணுறா, சாமி இப்போ எந்திரிச்சிட்டா, சாமி இப்போ ஸ்நானம் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பிராமின்ஸு, அந்த கோவில் பூசாரி.
அந்த மாதிரி ஒவ்வொரு குளிக்கிறது ஒரு சாதாரண காரியம் தானே. அப்போ அது கூட எவ்வளோ உயர்வாக வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா நினைவு சுரூபத்திலேருந்து அந்த காரியம் செஞ்சதுனால உங்களுடைய அந்த காரியத்து பூஜைக்கு உரியதாக மாறுது. அதனால் எந்த ஒரு காரியமும் சாதாரண காரியம் கிடையாது. எந்த சாதாரண காரியத்திலையும் பாபா நினைவு இருக்குது, மகான் தன்மையோடு இருக்குது நம்மளுடைய எண்ணம் அப்படின்னா அது கூட மகானாக மாறிடும் தானாகவே. அதுவும் மற்றவங்களுக்கு பூஜைக்குரிய ஒரு விஷயமாக மாறிடும். நான் ஃபஸ்ட் டைம் ஞானத்தில் வந்தபோது கிளாஸுக்கு பாபா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அப்போ ஒரு ஸ்பீக்கர் இருந்தார், பேசிகிட்டு இருந்தார். அப்போ எனக்கு அந்த காலத்துலேயே யாராவது பேசினாங்கன்னா எனக்கு பிடிக்காது கேட்குறதுக்கு. ஆனாலும் நான் அப்படி ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன். எனக்கு அவர் என்ன பேசினாருன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் பேசி முடித்தோன்னே அவரே மைக் எடுத்து ஆஃப் பண்ணார், அவரே மைக் எடுத்து வச்சார். ஆனால் வேறு இடத்துலலாம் பெரிய மகான்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க வருவாங்க, அவங்கள அப்படியே தூக்கிட்டு போவாங்க, அவங்கள கால் கீழே விட வைக்க மாட்டாங்க. ஆனால் இவர் சிம்பிளாக இருந்தார். எல்லா பொருளையும் அவரே ஒதுக்க ஆரம்பித்தார். பாட்டு லைட் ஆஃப் பண்ண ஆரம்பித்தார், பாட்டு போட்டுட்டு இருந்தது அதை கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணார், எல்லாமே பண்ணார், அவரே பண்ணார். இன்னொருத்தராலே வரல தான். அப்போ அது அவர் சொன்னது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் அந்த பண்ண விதம் சாதாரண காரியம்தான் பண்ணார். ஆனால் எனக்கு அது விசேஷமாக தெரிஞ்சுது, பெரிய விஷயமாக தெரிஞ்சுது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்தது அவர் சொன்னதில். உலகத்தில் 10 ராவணன்கள் இருக்கலாம், ஆனால் இங்கே 100 ராவணங்கள் இருக்காங்க. எங்கேயும் எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இங்கே அதிகமாகவே இருக்குது உலகத்தை விட அப்படின்னாரு. அதனால் பயப்படக்கூடாது. பாலனை பண்ணுறதுனா சாப்பாடு கொடுக்குறது. ஒரு தாய் குழந்தைக்கு பாலனை கொடுக்குறாருன்னா சாப்பாடு பால் கொடுக்குறாங்க, பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லை. சாப்பாடு கொடுக்கறது, ஏதாவது பைசா கொடுக்கறது தான் பாலனை அப்படின்னு கிடையாது. பாலனைங்கிறது நிறைய விதத்தில் இருக்குது. சப்போர்ட்டு கூட ஒரு பாலனை தான். ஆனால் பூனை, நாய், இந்த மிருகங்களெல்லாம் பாலனைனா அதுக்கு சாப்பாடு கொடுத்தா தான் அதுக்கு பாலனை. அப்போ தான் அடுத்த தடவை வாலாட்டும். பூனை மியாவுன்னு சொல்லிட்டு வரும், இல்லைன்னா நம்மளை கண்டுக்காது. அது வேறு அந்த மிருகங்களுடைய சுபாவம். ஆனால் நம்மளுடையது, மனிதனுடையது அந்த மாதிரி சாப்பாடு மட்டும் குடிக்கிற கொடுத்தேன், பைசா கொடுத்தேன், அதுதான் பாலனை அப்படி கிடையாது. பாலனைங்கிறது பல விதத்தில் இருக்குது. அடுத்த கடல் பாபா ஒளியின் கடலாக இருக்கார், லைட்டின் கடலாக இருக்கிறார். எப்படி டிராஃபிக்கில் லைட் இருக்குது. அப்போ அது கண்ட்ரோல் பண்ணுது, எல்லாத்தையுமே வழி காட்டுது, போகணுமா போகக்கூடாதா நிற்கணுமா அப்படின்ட்டு. அதே போல் லைட் ஹவுஸ் இருக்குது அப்படின்னா அங்கே வரக்கூடிய கப்பல்களுக்கு அது வழி காட்டுது. ஆனால் அது ஒரு இடத்துல நிற்குது, ஒரு இடத்துல நின்றுக்கிட்டே வழி காட்டுது. எப்படி சார்ஜர் சார்ஜ் பண்ணுறதுனா அது லைட்டால் நிரப்புறது அப்படின்னு அர்த்தம். சார்ஜே இல்லைன்னா எந்த காரியமும் நடக்காது. அதே போல் நம்ம ஆத்மாவை கூட நம்ம சார்ஜ் பண்ணணும். அதாவது ஒளியால் நம்ம நிரப்பணும், சக்தியால் நம்மளே நிரப்பணும். அடுத்தது கடைசி 7வது சீத்தளத்தன்மையின் கடலாக இருக்கிறார் பாபா. ரொம்ப வெயிலில் அலைஞ்சிட்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப கோல்டாக ஒரு லெமன் ஜூஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஊக்கம், உற்சாகம். ஒரு ஜூஸ் ஐஸில் வச்ச ஜூஸ் குடித்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே போல் சீத்தளத்தாவின் கடல் பாபா சீத்தளத்தன்மையின் கடலாக இருக்கிறாரு. நமக்கு சீத்தளத்தன்மையை கொடுக்குறாரு. நம்ம எல்லாருமே நதிகள். ஒரு நாள் நம்ம போய் கடலோட கலக்கணும். இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், இது நம்ம கடல்லிருந்து வெளிப்பட்ட நதிகள் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம நதி ஆக முடியலன்னா நம்ம சேனலாக கூட இருந்துட்டு போகலாம், கெனாலாக கூட. ஏதோ அப்போ கடல்லேருந்து வெளிப்பட்டிருக்கோம், அவ்வளோதான். ஒரு கெனால் இருக்குது அப்படின்னா அது ஒவ்வொரு கிராமமாக போகுது, சின்ன சின்ன குட்டி கிராமங்களுக்கும் போகுது. அது எப்படி தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்குது. அப்புறம் பயிர்கள் செழிக்க அதுக்கு தண்ணி கொடுக்குது, நீர்ப்பாசனம். அதே போல் நம்ம கூட ஈஸ்வரியனுடைய செய்தியை எடுத்துகிட்டு நம்ம புறப்பட்டிருக்கோம். அனைவருக்கும் இறைவனின் செய்தியை வழங்குவதற்காக. ஆத்மாக்கள் யாரெல்லாம் துடிச்சிட்ருக்காங்க, கதறிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய தாகங்களை தீர்ப்பதற்காக. எப்படி வைஃபை இருக்குதுன்னா ஒரு வைஃபை போட்டால் போதும், எல்லா ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணி விட்றலாம். அதே போல் பாபா கடல், நம்ம எல்லாரும் அவரு கூட கனெக்ட் ஆகிருக்கிறோம். ஓம் சாந்தி. நான் கர்ம இந்திரிய ஜீவீர் தான் மனதை வென்றவன். நான் உலகத்தை வென்ற ஆத்மா.